ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ செய்திக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ராஜாவே, பரிசுத்த பிதாவே, எத்தனை நல்லவராய் இருக்கிறீரப்பா. ஏன் மட்டுமாய் உங்க பரிசுத்த திரு சன்னிதானத்திலே உம்மை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் மேன்மைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டி இருக்கிற மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட தகப்பனே, என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க. உங்க வார்த்தைகளை வெளிப்படட்டும், ரேமா வார்த்தைகளாய் வெளிப்படட்டும், வல்லமையின் வார்த்தைகளாய் வெளிப்படட்டும், அற்புதங்களின் வார்த்தைகளாய் வெளிப்படட்டும், அதிசயங்களின் வார்த்தைகளாய் வெளிப்படட்டும். அப்பா தகப்பனே, ராஜாவே, ஆசீர்வாதங்களின் வார்த்தைகளாய் வெளிப்படட்டும். நீங்க பேசுங்க, உங்க அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory, ஆமென். இந்த நவம்பர் 2024க்கும் அப்பா நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13, 14 இறை வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். உடைய உயிருள்ள மகிமையுள்ள ஜீவனுள்ள வாக்கு தத்தத்திற்காய், அருள் வாக்கிற்காய் கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா, கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. லமல ரதர மடர ஷடர காடர மடர ஷடர தரமர மாரதர நரகதர நர ஒலிகரதர மடர தர மரதர நரவ மார ஷாட்டர ஒரே. மருள் வாக்கை எங்கள் ஆயுள் நாளுக்கு எல்லாம், வாழ் நாளுக்கு எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, glory, ஆமென். நன்றி அப்பா. ஏசப்பாவோட அன்பு அது எத்தனை பெரியது, ஆமென். எத்தனை மகத்துவமானது, எத்தனை உன்னதமானது, எத்தனை அற்புதமானது, ஆமென். அல்லேலூயா. உண்மைக்கு அவர் கிருபைகளையும் தயவுகளையும் யோசிச்சா ஆச்சரியமா இருக்கு, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அற்புதர், அவர் சர்வ அதிகாரி, அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்யக்கூடியவர். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, ஆமென். அல்லேலூயா. உண்மைக்கு நம்ம மேல இவ்வளோ நேசமா பிரியமா தேவன் இவ்வளோ காரியங்கள் செய்யறாரா, ஆச்சரியமா தான் இருக்கு, ஆமென். அவருடைய அனுகிரகங்களையும் கிருபைகளையும் தயவுகளையும் அவர் நடத்தி வருகிற விதங்களையும் பார்க்கும்போது உண்மைக்கு ஆண்டவருக்கு அப்படியே கண்ணுல தண்ணி கொட்டாம, அப்படியே இருதயம் மகிழாம, அப்படியே நிறைந்த அன்போட நம்மளால நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எளியவர்களாகிய எங்களை இவ்வளவு நினைக்கிறீங்களே அப்பா, இவ்வளவு நேசிக்கிறீங்களே அப்பா, இவ்வளவு யோசிக்கிறீங்களே அப்பா. நாங்க உங்களுக்கு என்னத்தை செலுத்திடுவோம், என்ன செலுத்திட முடியும்? நம்ம சைடு இருந்து நம்ம தெய்வத்துக்கு கொடுக்கறது எல்லாமே, அது நேரமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், நம்ம உழைப்பா இருக்கலாம், அது எதுவெல்லா இருந்துட்டு போட்டோமே. உண்மைக்கு பாருங்க, நம்ம எவ்வளவுதான் நம்ம என்னமோ ஃபுல் எஃபர்ட் போடுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவர் செய்யறதுக்கு முன்னாடி அது ரொம்ப கம்மியா போயிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த திக்குமுக்காட வச்சிருந்தாரு. அவர் செஞ்சு நன்மைகளை ஆசீர்வாதங்களை நமக்கு ஆச்சரியமாயிடுது. என்னப்பா நம்ம பெருசா செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படி பார்த்தா நான் செஞ்சதுக்கு முன்னாடி பாரு ஒரு கிளி கூட வரல. அந்த அளவு ஒரு பிரியமா, நம்ம மேல பிரியமா, நம்ம அவர் மேல பிரியமா நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நம்ம மேல பிரியமா ஒரு 1000 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குதான் சொல்லி கொடுக்குறாரு. ஏன் நாமத்தினால கேளுங்க, நான் கட்டாயம் செய்வேன் அப்படிதான் உறுதி கொடுக்குறாரு. அதை செய்வேன். அதுவும் எப்படி செய்வேன்? குமாரனின் பிதா மகிமைப்படும்படியா செய்வேன். அப்படி பார்க்கும் போதே கடவுளுக்கு மகிமை, இது கடவுளுடைய கை. ஆமா, தேவனே இல்லாம இந்த காரியம் இல்லை அப்படின்னு அத்தனை பேருடைய பார்க்கிறவங்க கேட்கிறவங்களுடைய வாய் சொல்லும்படியா நான் செய்வேங்கிறேன். குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்ம நிறைய நேரத்துல நம்ம அந்த பாடத்தை தான் உண்மைக்கு அது ரொம்ப எளிமையான பாடம் தான். ஆனா நான் நிறைய தேவ பிள்ளைகள் போட்டு விடுற இடமும் அதுதான். ஒண்ணுமே இல்லை. இந்த புலம்புறத விட்டுட்டு, எரிச்சல் படுறத விட்டுட்டு, சோர்ந்து போறத விட்டுட்டு, உட்கார்ந்து அப்படியே அழுது. ஆனா உண்மைக்கு சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்னா கூட பிரச்சனையை அப்படி பெருசா ஆக்குறதுல எம்மா எத்தனை டாக்டர் பட்டானாலும் வாங்கிப்பாங்க போல இருக்கு. அப்படிதான் இருக்குது. ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அதை எத்தனை நாளுக்கு அதை இழுத்து பெருசாக்கி பிரச்சனைய ஒண்ணுமே இல்லாம அதை அப்படியே அர்த்தமா தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். உண்மைக்கு நம்ம மகிழ்ச்சிய, நம்ம குடும்பத்தின் மகிழ்ச்சிய காத்துக்கொள்றது நம்ம கையில தான் இருக்குது. இல்ல, நம்ம வாழ்ற இடம், நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம பிள்ளைங்க, நம்ம வாழ்க்கை துணை, நம்ம மகிழ்ந்து இருக்கணும். சிரிப்பு சத்தம் தான் என் வீட்டுல கேட்கணும் அப்படின்ற முடிவு நம்ம ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். எடுத்தா அப்ப நம்ம வீடு அப்படிதான் குட்டி பரலோகம் மாதிரி இருக்கும். வரத்தான் செய்யுது. இல்லை, நம்ம எந்த நேரமும் சுற்றிட்டு இருக்க முடியறது இல்லை. சில பிரச்சனைங்க, சில சங்கடங்க, சில பிள்ளைங்க செய்யற சில மதியினங்க அப்படி எல்லாமே அப்படி வரதான் செய்யுது. உடனே அதை செய்ய வேண்டிய விதத்துல ஞானமா, அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கிறாம ஞானமா எப்படி செஞ்சா அதுக்குன்னு நம்ம தப்பை பார்க்காம போக முடியாது. பிள்ளைங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். இல்லை, கண்டிக்க வேண்டியதை கண்டிச்சுதான் ஆகணும், சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லி கொடுத்துதான் ஆகணும், இல்லை பாராட்ட வேண்டியதை பாராட்டி தான் ஆகணும், கூட இருந்து என்கரேஜ் பண்ண வேண்டியதை பண்ணி தான் ஆகணும். அப்பதான் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். உண்மைக்கு இன்னும் குட்டி பிள்ளைங்க, வளர்ற பிள்ளைங்க வச்சிருக்கிற பெற்றோர் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதல் கவனத்தோட தான் இருக்கணும். நம்ம சொல்லி கொடுக்கறத மட்டும் குழந்தைங்க படிச்சுக்கிறது இல்லை. அதெல்லாம் நம்ம சிந்தையில ரொம்ப நிறுத்தணும். நம்ம சொல்லி கொடுக்கறத அது 1% படிச்சா நம்மளை பார்த்து நம்ம சூழ்நிலைகள்ல, நம்ம குடும்பங்கள்ல இருந்து அது கத்துக்கிறது எவ்வளவு இருக்குது? 99% இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லியே கொடுக்க தேவையில்லை. நம்ம நடந்து காமிக்கும் போதே நம்ம பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா அதே மாதிரி வருது. பரவாயில்லையே, நம்மளும் சொல்லி நம்ம பிள்ளை யோசிக்குது, செய்யுது. ஏன் அதையே தான் கேட்டு பழகுது. அதனாலதான் சொல்லுவாங்க, பிள்ளைங்க முன்னாடி தேவையில்லாம என்ன பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, தேவையில்லாம யாரையும் குறை பேசாதீங்க, மாறி ஒருத்தர் அப்படி கடிச்சு துப்பிட்டு இருக்காதீங்க, இல்ல ஏளனமா பேசாதீங்க, பிள்ளைங்க மனசுல நெஞ்ச ஒரு நாளும் விதைச்சிடாதீங்க, பகைய விதைச்சிடாதீங்க. குழந்தைங்க எப்பயுமே அழகா ஈஸியா மன்னிச்சுட்டு, ஈஸியா எல்லாருடையும் நீங்களாகி, ஈஸியா அழகா எப்பயும் சிரிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறது தான் விரும்புது. ஓடி ஆடி விளையாடு. எந்த குழந்தையாவது நீங்க கேட்டு பாருங்க, இல்ல பாருங்க, ஒரு இடத்துல முக்குல கொஞ்ச நேரம் அப்படியே சும்மாவே உட்காந்துட்டு சோகமா, இல்லைன்னா அப்படி குழம்பிட்டு அழுதுட்டு அப்படியே துக்கப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு விரும்பவே விரும்பாது. 4 அடி வாங்கிருக்கோம், ஒரு 2 நிமிஷம் அழுதுருக்கோம், அப்புறம் என்ன பண்ண தொடச்சு போட்டு அது மட்டும் விளையாட போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நான் உட்காந்துட்டு அழுகிறதுக்கே பிறந்த ஆளு கிடையாது அப்படின்ற மாதிரி. வளரதான் உலக கவலைகளும் அப்படி நம்ம பார்க்குற காரியங்களும்
அப்படி நம்ம எதையோ நினைச்சு நம்ம பெருசா பயந்துக்கிற அந்த நினைவுகள் தான் நம்மளை என்ன ஆக்கிடுது, ஒடுக்கி 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 வச்சிருது. அந்த ஒடுக்கத்தை நம்ம தூக்கி தூர எறியறதுக்கு தயாரா இருக்கணும். சொல்ற சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள நுகத்தை உடைத்து விடு. உடைச்சிட்டு எலும்பு அப்படிங்கிற தூக்கி தூர போடு. கழுத்துல சும்மா நீயே போட்டுட்டு நீயே பார்த்துட்டு நீயே அமுக்கிட்டு இருக்காத. உன்னை வேற எதுவும் அமுக்கிட முடியாது. நீயும் அமுக்கிட்டு இருக்காத. நீயே அப்படியே ஒரு கழுத்துல ஒரு முகத்தை போட்டுட்டு அப்படியே சங்கடப்பட்டுட்டே இருக்காத. சில பேருக்கெல்லாம் பாருங்க, உண்மைக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவங்களுக்கு கவலைப்பட்டுட்டே இருக்கணும், அழுதுட்டே இருக்கணும், வேதனைப்பட்டுட்டே இருக்கணும். சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ந்து நல்லா அப்படி ஃப்ரீயா நல்லா அப்படி இலகுவா இருக்கிறது அவங்களுக்கு அது இயலல. சில பேருக்கு இயலல. உண்மைக்கு அந்த கட்டுகளில் இருந்துலாம் தான் நம்ம வெளியே வரணும். நம்ம இருதயம் எப்பயுமே குட்டி குழந்தைகள் போல தேவனை மகத்துவப்படுத்திட்டே இருந்துச்சுன்னா, எங்கப்பா என் கூட இருக்காரு, எங்கப்பா எல்லாத்தையும் பார்த்து கொள்வாரு, எனக்கு என்ன தருவேன் வேற வாக்கு பண்ணி இருக்கிறாரு, கூடையே இருக்க விட்டு விலகவே மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நீ எனக்குள்ள இருக்கப்பா நான் உனக்குள்ள இருக்கப்பா சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும்? இல்ல, அவசியமே இல்லை. உடனே தேவைகள் வரும்போது அது ஜெபங்களை மாத்த நம்ம அதை அப்படியே படிச்சு நம்ம சிந்தையில பதிச்சிடணும். அப்புறம் எப்பயுமே அதை நம்ம இயேசுவை நாமத்தினால அப்படியே குட்டி குட்டி ஜெபங்களை நம்ம வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஜெப நேரம்னு வச்சுட்டு ஜெபிக்கிறது நல்லது. சில பேர் பண்ற தப்பும் அதுதான். ஜெப நேரத்துல மட்டும்தான் ஜெபிப்பாங்க, மற்றபடி வெளியே வந்து ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏதோ ஒரு சாதாரண வாழ்க்கை மற்றவங்களுக்குள்ளேயும் ஓடுவாங்க. அப்புறம் ஜெப நேரம் வந்தவொன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அதில் தான் நம்ம ஜெபிக்கணும் அப்படிலாம் இல்லை. ஆனால் நம்ம அப்பா நம்ம கூடயே தானே இருக்காரு. கூடயே ஒருத்தங்க இருக்காங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் பேசாமல் இருப்போம். தள்ளி போயிட்டோம், தூரமாக போயிட்டோம்னா பேச மாட்டோம். ஆனால் கூடயே இருக்கோம், பக்கத்துலேயே இருக்கோம்னாக்கா பேசாமல் இருப்போமா? அதுவும் நமக்கு பிரியமானவங்க என்ன பேசாமல் இருப்போமா? பேசிட்டே இருப்போம், வாய் ஓயாம. அது ஒருத்தி இல்லையோ, பிரயோஜனம் இல்லையோ, அது பாட்டு கதை அப்படின்னு போயிட்டே இருக்கும். நல்லா அது உண்மைக்கு பாருங்களேன். அப்படி ஆண்டவரோட நம்ம அந்த உறவு, அந்த அன்பு, அந்த உறவாடல் அது இருந்துட்டே இருக்கணும். எப்பயும் நம்ம ஆத்மா நம்ம என்ன வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும், என்ன கடமைகள் செஞ்சுட்டு இருந்தாலும், இருதயம் அப்பாவை அப்படியே அந்த ஆத்மா வந்து எப்பொழுதும் அந்த கனெக்ஷன்லயே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சார் நம்மளுக்குள்ள அப்படி பாஞ்சிட்டே இருக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் வார்த்தைகள் நம்ம வார்த்தைகளா வெளியே வரும். விசுவாச வார்த்தைகளா தான் வரும், நம்பிக்கையின் வார்த்தைகளா தான் வரும். அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, சர்வ வல்லவருக்கு மகிமை உண்டாவதாக, உன்னதமானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த அதிகாரத்திலேயே நம்ம போன வாரத்துல ஒரே ஒரு வசனம் தான் தியானிச்சோம். இல்ல, அதுக்கே நமக்கு டைம் பத்தல. உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. ஏன்ட்ட விசுவாசமா இருங்க, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. விசுவாசம் வந்துருச்சுன்னா கலக்கம் இருக்காது. கலகம் பண்ணுகிற வல்லமைகள் உலகத்தில் சிலதெல்லாம் இருக்கு. கலகம் பண்ற வல்லமைகள் இருக்கு, செயல்பாடுகள் இருக்கு, காரியங்கள் இருக்கு. அது எதுவும் நம்மளை கலங்க பண்ணாதபடி பாதுகாக்கிற ஒரு கேடயம் தான் என்னது? விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் அது எப்படிப்பட்ட கேடயமா இருக்குதான்? பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். அல்லேலூயா. வெறி கொண்ட சத்துரு பிசாசு எரிகிற அக்கினி அஸ்திரங்களை போல அப்படியே எரிஞ்சுக்கிட்டே வர்ற மாதிரியான அப்படியே அந்த ஆயுதங்களை அம்புகளை தூக்கி நம்மளை விட்டு அப்படியே எரியிறானா, அப்படி எரிஞ்சுட்டே வர்றதை தூக்கி எரிஞ்சா என்ன ஆகும்? அது போய் விழுற இடம் என்ன ஆகும்? எரிச்சு சாம்பல் ஆக்கிரும். பாருங்க, அது அப்படி எரிஞ்சுட்டு வர்ற அந்த அக்கினி ஆஸ்திரத்தை அவித்து போடத்தக்கதாய்
நம்மகிட்ட ஆண்டவர் அம்பு கொடுக்குறார், நீ அடி திருப்பி அதுக்கு நேரா என்ன அம்பு, விசுவாசங்கிற அம்பு. அதுல இருந்து என்ன போகுது, சரத்துல தண்ணி போகுது. அது போய் அது என்ன பண்ணிடும், அவித்து போட்டு விடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாய் நெல்லுங்கள். ஆமென். விசுவாச வார்த்தைகளை பேசும்போது ஒரு அருமையான ஒரு குட்டி பாடல் ஒன்று இருக்கும். யார் வார்த்தையை நீ நம்புவாய், யார் வார்த்தையை நீ நம்புவாய். கிறிஸ்துவின் வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நான் நம்புவேன். அல்லேலூயா. நம்புறோமா இல்ல நம்புறோமா? அதுலதான் நம்ம நிறைய மிஸ் ஆகுறோம். உடனே 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 நம்ம நம்பிக்கையை அப்பா மேல வைக்கும்போது உண்மைக்கு நமக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கு. அப்படிதான் நடத்துவார், அப்படிதான் நடத்துவார். இன்னும் மேன்மையா, இன்னும் மேன்மையா, இன்னும் மேன்மையா, இன்னும் அற்புதமா, இன்னும் அதிசயமா. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு நம்ம செஞ்ச சில வேலைகளை ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க அவங்க சொல்றாங்க, இது எப்படி உண்மைக்கு ஒரு ஆள் செஞ்சாரா? நமக்கு இந்த சுத்தி வலை கட்டினது ஐயா தான் மேல இருந்து கட்டி விட்டாங்க, நான் கூட இருந்து கீழே ஹெல்ப் பண்ணேன். உண்மைக்கு பார்த்தோம்னா அது செய்யும் போது ஒருத்தங்க வெளியே நிற்கிறாங்க, ஒருத்தர் உள்ள நிற்கிறாங்க உயரத்துல, ஒருத்தங்க ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ சுத்தமா இருந்தது. அவங்களுக்கு நம்ப முடியல, ஒரு மனுஷன் தான் மேல இருந்து கட்டினாரு அப்படின்னா. அதான் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு தம்பி சார், அது ஏசப்பா அவருக்கு அற்புதம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறார். அப்படிதான் நடத்துவார். அல்லேலூயா. பாருங்க, அப்பா அற்புதமா தெரிஞ்சதோ இல்லையோ, இப்ப திரும்ப அதே வேலையை வேற ஒருத்தவங்க செய்யும்போது எப்படி அவ்வளோ பாருங்க, அது தேவன் கொடுக்கிற ஞானம், கிருபை, தயவு, ஒத்தாசை, உதவி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் அப்படிதான் ஆண்டவர் அப்படிதான் நடத்துறார். நம்ம அதைதான் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அந்த பிள்ளைங்க மாதிரி உரிமை பாராட்டி வேணான்றது வேண்டாம், இல்லை பலவீனம் வேண்டாம், நோய் வேண்டாம், சண்டை சச்சரவு வேண்டாம், பிரச்சனை போராட்டம் வேண்டாம், குறைவுகள், தாழ்வுகள், கடன்கள், பிரச்சனைகள் அது நமக்கு வேண்டாம். வேண்டான்றதெல்லாம் என்னது, நமக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எனக்கு நான் அப்பாவோட பிள்ளை, எனக்கு வேண்டாம். அந்த அந்த இது நம்மகிட்ட இருக்கணும். நிச்சயமா எதுனாலும் நான் பரவாயில்ல அப்படின்னு அங்கீகரிச்சுக்குருவேன், எதுனாலும் அங்கீகரிச்சிருக்குவேன் இல்லை. தேவனை தேடுறவங்களுக்கு, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதா. பாருங்க, நன்மையா நடக்குது இல்லை, நன்மைக்கு ஏதுவா. அப்படி தீமை மாதிரி தெரிஞ்சாலும் ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவா அப்படி மாத்தி விட்டுருவாரு. நன்மைக்கு ஏதுவா நடக்குது. நம்ம அப்ப அதை வாயை திறந்து சொல்லுங்க, இல்லை எனக்கு நன்மைக்கு ஏதுவா தான் நடக்கும். சில பேர் நம்ம வாயிலே நம்ம போட்டுக்கிறது, ஐயோ நான் போனா எனக்கு ட்ரெஸ் வராது, நான் போனா எனக்கு உட்கார இடம் கிடைக்காது, நான் போனா எனக்கு நான் இந்த வேலை செஞ்சா பாரு அதுக்குதான் இந்த பிரச்சனையே வருது, எனக்கு தான் இப்படி நடக்குது. இந்த மாதிரி வார்த்தைகளை முதல்ல நம்ம பேசுறத என்ன பண்ணணும், நிப்பாட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கூட ஏன் ஏசப்பா இருக்கேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப நான் போகிற இடையெல்லாம் வருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. விட்டு விலகவே மாட்டேன், கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ கைவிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம் நான் கைகூடி வர பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. என் கூடவே இருந்து நடத்துகிறவர் என்னை வெற்றியாகவே நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஜெயமா நடத்துவார், மகிமையா நடத்துவார், மேன்மையா நடத்துவார், ஆசீர்வாதமா நடத்துவார், சந்தோஷமா நடத்துவார், சமாதானமா நடத்துவார், சுகமா நடத்துவார், பலனா நடத்துவார், மகிமையும் மேன்மையுமா தான் நடத்துவார். கிரீடங்கள் சூடி சூடி தான் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளே நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நம்ம பிள்ளைங்க முன்னேறும் போது சந்தோஷப்படுறோம். வளர்றத பார்த்து, அறிவா செயல்படுறத பார்த்து அவ்வளவு மகிழ்றோம். அப்ப தேவன் அதெல்லாம் காட்டிலும் கோடி மடங்கு நம்ம மேல பிரியமா இருந்ததுனாலதான் அவரே மனுஷனா வந்தாரு. அவர் நாமத்தை பயன்படுத்துற சாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஈஸியா நம்ம சொல்றோம், இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே அப்படிங்கிறோம். அது எவ்வளவு மகிமையின் நாமம், உன்னத நாமம், அதிசய நாமம், அற்புத நாமம். அந்த நாமம் பாருங்க, அவர் அதுல கொடுத்திருக்கிற விலைக்கரையமா ரொம்ப பெருசு. அல்லேலூயா.
எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் தேவன் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை உயர்த்தி வச்சிருக்கிறார். பாருங்க, அவருடைய நாமங்கள் கோடி கோடி கோடியா இருக்குது. அது எல்லாத்தோட மேல ஒரு நாமம்னா என்ன நாமம்? இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற நாமம். அந்த நாமத்தை நம்ம பயன்படுத்தும்படி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். நம்மள தேவன் எந்த அளவு நேசிக்கிறாரு, நம்மளை பெருசா நினைக்கிறாரு, நம்மளை எந்த அளவு மதிக்கிறாரு, நம்ம மேல எந்த அளவு பிரியம் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யூஸ் பண்ணுப்பா. நீ என் பிள்ளை, நீ என் நாமத்தை நீ ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையா என்னை விசுவாசித்து என் நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறல்ல, என் நாமத்தினால கேளு. உனக்கு ஸ்பெஷல் ட்ராக் தான், நான் நிச்சயம் செய்வேன். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே யோவான் 14ல அப்படியே 2 முதல் வாசிக்கலாமே. 2 வசனமாவது நம்ம இன்னைக்கு தியானிச்சிடலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியில மட்டும் ஆசீர்வாதம் இல்ல, மறுமையில முடிவில்லாத வாழ்க்கை யுகா யுகமா இருக்கு இல்ல, அந்த மகிமை தீய வாழ்க்கையிலையும் நமக்கு பேர் ஆசீர்வாதத்தை தேவன் வாக்கு பண்றாரு. பாருங்க, அநேக வாசஸ்தலங்கள் இருக்குப்பா, அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. நான் இல்லைன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காகவே நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் போறேன். அல்லேலூயா. நம்மளுக்காக வீடு கட்ட போறேன்றது. நம்ம கிட்ட வீடே எப்படி இருக்கு? இல்லை, நம்ம பிள்ளைகளுக்காக கட்டுற வீடே எப்படி இருக்கு? அவங்களுக்கு தக்கதா கட்டுறோம். இல்லை, வசதிக்கு தக்கதா, வருமானத்துக்கு தக்கதா, நல்லா இருக்கிற கை வசத்துல இருக்கிற சொத்துக்களுக்கு தக்கதா. சில வீடெல்லாம் பார்த்தா இது என்ன பரலோகமா இல்லை பூலோகமான்ற மாதிரி இருக்கு. இல்லாத வசதி இல்லாத இல்லையே இல்லையேன்ற மாதிரி. அது எளிமையானதோ பெருசோ பாருங்க. என் பிள்ளைகளுக்கு ஒரு பறவைங்க கிட்ட கூட எப்படி கட்டுது? அணில் அதுக்கு கூடு கட்டுறதுக்கு அதோட குட்டிகளுக்கு எடுத்துட்டு போகுது. பார்த்தா எங்கெங்கயும் தேடி பிடிச்சி எங்கேயோ எடுத்துட்டு போகுது. இறகுகளையும் சிறகுகளையும் அப்படியே நச்சு 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 எல்லாத்தையும் பிடிச்சி அப்படி சாஃப்டாக்கி அப்புறம் அதுங்க ஒரு கூடு கட்டினாலே அப்படி இருக்கு. தூக்கணாங்குருவி கூடுலாம் சான்ஸே இல்லை. அதுக்கு கையும் இல்லை காலும் இல்லை, கூட்டமா சேர்ந்தும் கட்டுறது இல்லை. ஒத்து குருவி அப்படி கட்டிடுது. அதுகளே அவ்வளோ மேன்மையும் மகிமையுமா கட்டுதுன்னா, நம்ம அப்பா ஏசப்பா சொல்லிட்டு போறாரு, உனக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. நமக்காக ஆயத்தம் நம்ம அப்பா ஏசப்பா கட்டுறது அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அச்சா, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். வாவ், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம். நான் ஆயத்தம் பண்ணி முடிச்சுட்டுப்பா, இந்த சாவி இருந்தா நீ இருந்துக்கோ, இது உன் வீடு நீ சொல்ல அப்படி கொடுத்துட மாட்டாங்க. நான் இருக்கிற இடத்துல நீங்களும் வாசம் பண்ணும்படி. நம்ம வீடுப்பா, நான் கூடயே இருப்போம், அங்கேயும் கூட இருப்பேங்கிறாரு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட என் கூடயே வச்சுக்கிருவேன், உங்களை கவலையப்படாத, கூடயே இருக்கும்படி. ஆமென், அல்லேலூயா. நான் மறுபடியும் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். இவ்வளோ கனப்படுத்தி எவ்வளோ மேன்மைப்படுத்தி சொல்ல, நானே வந்துப்பா நான் அப்படி கூட்டிட்டு போவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளா வாழ்றது இந்த உலகத்திலையும் பேராசீர்வாதம். இந்த உலகத்துக்கு அப்புறம் உண்மைக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை
இல்லை. மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? என்னவா பிறக்குமோ எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? என்ன சீரழிவுமோ எப்படி தெரியும்? நிறைய பேரோட வார்த்தை அப்படிதான் இருக்கு. அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை, 7 ஜென்மம்லாம் சொல்லலை. ஒரே ஜென்மம் தான். இங்க கண்ணை மூடுனா அங்க கண்ணை திறக்க வேண்டியதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, அது ஒண்ணுதான் மறு ஜென்மம். ஒரே ஜென்மம் அதுதான். பரலோகமா நரகமா? பாருங்க, நம்ம வாழுகிற வாழ்க்கை தான் அந்த முடிவெடுக்க போகுதுன்னா, அப்ப இந்த பூமியில நம்ம வாழ்க்கை எந்த அளவு குவாலிட்டியா இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும், நன்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அதுலதான் நம்ம கவனமா இருக்கணும். ஆக்சுவலா பாருங்க, நானே வந்துப்பா உங்களை நான் கூட்டிட்டு போவேன், என் கூடயே இருக்கும்படிக்குப்பா நான் ஆயத்தம் பண்ணி முடிச்சுட்டு வந்து கூட்டிட்டு போவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கவலைப்படவே வேணாம். ரெடி ஆயிடுச்சா, ரெடி ஆகலையா, எப்படி போறது எனக்கு தெரியாதே, நானே வந்து கூட்டிட்டு போவேன். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மைக்கு சில பரிசுத்தவான்களுடைய மரணங்களை, சில தெய்வ பிள்ளைகளுடைய அந்த இறுதி நேரத்தை பார்க்கும்போது இந்த வசனம் அந்த அளவு நமக்கு உண்மை 100% அப்படி உணர்த்தி கொடுக்கும். ஆச்சரியமா இருக்கும். உண்மைக்கு அந்த மாதிரி ஒரு 2-3 இதில் நான் கூட இருந்திருக்கேன். ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அந்த இறங்கி நிரப்புற தெய்வ பிரசன்னம் விசேஷமா அப்படியே அந்த நேரத்துல அவங்க ஜீவன் அப்படி பிரிஞ்சு போறது. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா நிறைய நலமான காரியங்கள் குடும்பங்கள்ல யாருக்கெல்லாம் அப்படியே தேவையா இருந்தோ அந்த காரியங்கள் நடக்கிறது பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகள் கொடுத்து பரலோக மேன்மையின் பக்கியத்துல அவங்க எந்த அளவு மேன்மையில இருக்காங்கன்னு காமிக்கும் போது நமக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதுதான் வாக்கு பண்றாரு ஆண்டவர். ரகசிய வருகையிலையும் அதான் நடக்க போகுது. அது மொத்தமா நடக்க போகுது இல்ல. ஆண்டவருடைய ரகசிய வருகை எப்ப இருக்கும் தெரியாது நமக்கு. அது யாருக்குமே தெரியாதுன்னு ஏசப்பாவே சொல்லிட்டாரு. தூதர்களுக்கும் தெரியாது, ஏன் எனக்கு கூட தெரியாது, ஏன்ட்டு கேட்காதீங்கன்ட்டு. பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்க, அப்ப ரகசிய வருகை எப்ப வருதோ அதுதான். பாருங்க, நான் உங்களை கூட்டிட்டு போவேன்ப்பா, ஆயத்தம் பண்ணி முடிச்சுட்டு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிக்கலாமே. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் போற இடம் உங்களுக்கு தெரியும், போற வழி உங்களுக்கு தெரியும். அதான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற எண்ணங்களும் சிந்தைகளும் எவ்வளவு பாருங்களா முரண்பாடா இருக்குது. அவருக்கு உனக்கு தெரியும் பாங்குறாரு. இவர் உடனே என்ன சொல்றாரு? தோமா, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? ஏசப்பா என்ன சொல்றாரு? நீங்க நான் போற இடமும் உங்களுக்கு தெரியும், வழியும் தெரியுங்கிறார். நீங்க போற இடம் எங்களுக்கு தெரியாது, வழியும் எப்படி தெரியும்? வழி மட்டும் எப்படி தெரியும்? ஆண்டவர் தெரியுங்கிறாரு, நம்ம தெரியாதுங்கிறோம். நமக்கு அவர் தெரியும்னு சொன்னார்னா தெரியும். தெரிஞ்சது போல அப்படியே அவர் நிரப்பி, ஞானத்தால நிரப்பி, கிருபையால நிரப்பி, தயவுகளால நிரப்பி, ஒத்தாசைகளால நிரப்பி நடத்துவார். அப்ப தெரியும்னா ஆமாப்பா நீங்க சொன்னீங்கன்னா அப்ப சரிதான் அப்படின்ட்டு போக பழகணும். அல்லேலூயா. பாருங்க, அவர் வார்த்தை தான் உண்மை. நமக்கு அது ஏன்னா எங்களுக்கு இயல்பு இதுதானே, நான் எப்படி தெரியும்னு சொல்ல முடியும்? அப்பனா பொய்யா சொல்றது இல்லை. பாருங்க, அதுதான் விசுவாசம். அது தெரியும்னா ஆமாப்பா நீங்க சொல்லிருக்கீங்க தெரியும். அதான் இவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். நீ எதுவுமே தெரியாதுன்னே சொல்ல வேண்டாம்ப்பா. ஏன்னா நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டல,
நீ என்ன தெரிஞ்சிருக்கிறதுனால நான் தான் எல்லாமுமா இருக்கிறேன், அதனால உனக்கு எல்லாமே தெரியுங்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தான்ப்பா வழி, நான் தான்ப்பா சத்தியம், நான் தான் ஜீவன். ஏன் வழியா இல்லாம பிதாட்ட ஒருத்தரும் வர முடியாது. நான் தான் வழி. நீ என்னை தெரிஞ்சுக்கிட்ட இல்ல, அப்ப நீ சரியான பாதையில வந்துட்டே இருக்கிற. நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏசாயா 35 வாசிப்போம்ல, அங்கே ஒரு பெரும் பாதை இருக்கும், நடந்தாலும் நம்ம அப்படியே ஓடுனா கூட இடறிட மாட்டாங்களாம். பாதை பேதையா இருந்தா கூட பாதை மாறி போயிட மாட்டாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும்பா, நான் தான்ப்பா அந்த வழி, நான் தான் ஜீவன், நான் தான் சத்தியம். என் வழியாதான் பிதாக்கிட்ட வர முடியும், பரலோகத்துக்கு வர முடியும். நானே வழி, நானும் வழி. ஏசப்பா சொல்லவே இல்லை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன பண்றீங்கப்பா? இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். ஏன் என்ன அறிந்திருக்கிறீங்கல்ல? என்ன அறிஞ்சா நீங்க முழு தெய்வத்தை அப்படியே நான் தான் வந்திருக்கேன், மனுஷனா வந்திருக்கேன். என்ன அறிஞ்சினா நீ தெய்வத்தை அறிந்த. நீ என் வழியில வந்தீங்கன்னா நீ சரியான பாதையில வர அப்படின்னு எவ்வளவு திட்டமா சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் அப்படிங்கிறது. பாருங்க, தோமாவா இருந்தாலும் சரி, பிலிப்புவா இருந்தாலும் சரி, கேள்வி எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவங்க என்ன சொல்றாங்க, நம்மளை பிரதிபலிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியும் பண்ண, எங்களுக்கு இங்கே தெரியும், தெரியவே தெரியாது. எங்களுக்கு முதல் பாதையை சொல்லுங்க, போற இடமே தெரியாது, போற வழி எப்படி தெரியும் அப்படின்னு. நீங்க என்னை கண்டும் என்னை அறிந்தும் இருக்கிறீர்கள்ன்றாரு. எங்களுக்கு பிதாவை காண்பி, எங்களுக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க. நான் பார்த்ததே இல்லையே. என்ன வெளிப்பாடு இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே இருக்கு. கிறிஸ்துதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தெய்வம், படைத்தவர், சர்வ வல்லவர், உன்னதர். அவர் பார்த்தா போதும், அவர் வழியா எல்லாமே உண்டுன்றத அவங்களுக்கு தெரியல, அறியல. உண்மைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமா எவ்வளவு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கொட்டி கிடக்குதுன்னு நமக்கே இன்னும் தெரியல, நிறைய தெரியல. நல்லா நான் அப்படியே ஆவியில வளர்ந்து இருக்கிறேன் நான் அப்படின்ற ஆளுங்க கூட அப்படி முழுவதுக்கும் அறியல. பிறகு என்ன சொல்றாரு, எங்களுக்கு பிதாவை காண்பிங்க போதும். இப்ப ஏசப்பா சொல்ற, சரிப்பா காமிக்கிறேன் வா அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன சொல்றாரு பாருங்க, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இவ்வளோ நாள் என் கூடவே இருந்தியே, நீ என்னை கண்டுபிடிக்கவே இல்லையான்னு கேட்குற. கண்டுபிடிக்கவே இல்லையா? கண்டுபிடிக்கவே இல்லையா? எப்படி நீ கேட்ப பிதாவை எனக்கு காண்பியம்னு? ஆண்டவரோட நெருங்கி உறவாடுனா, இசைந்து அவரோட நம்ம வாழ்ந்தா, அவருடைய மகிமைய, வல்லமைய, குணாதிசயங்களை நம்ம அனுபவிச்சு ருசிக்காம இருக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? முக்கியமானது. நீ பார்க்கலன்றது வேறப்பா. உன் கண்ணு பார்க்கறதுதான் நம்புவியா? நான் சொன்னேன்னா அது சத்தியம், அது அப்படிதான் இருக்குது. நீ விசுவாசி போதுங்கிற.
நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? உண்மைக்கு வேத வசனங்கள் அப்படியே சத்தியம், அதுல ஒன்றும் குறைபாடே இல்லை. நமக்கு தான் நிறைய நேரங்கள்ல விளங்குறது இல்லை. சில நேரங்கள்ல போதிக்கிறவங்க கூட சில போதகர்கள் சரியா விளங்கிக்காம தப்பாலாம் போதிக்கிற ஆட்கள்லாம் நம்ம பார்க்க தான் செய்யறோம். ஆனா வேதத்துல குறைவுகள் இல்லை. ஆச்சரியமா இருக்கும். அவனுக்கு அநேக கிரீடங்களை சூடுவேன் அப்படின்னும் போது அதான் நம்ம அறிவு குறைவு உள்ளது. தேவனுடைய ஞானமும் மகத்துவமும் கிருபையும் தயவும் வெளிப்பாடு வரும்போதுதான் நம்ம மதியினங்கள் அகன்று போகுது. நான் உண்மையே அந்த பகுதியை வாசிக்கும் போது நான் நினைச்சிருக்கேன், இல்லை ஏசப்பா எனக்கு அப்படின்னா வேண்டாம். அவர் எவ்வளவு மேன்மையும் மகிமையுமா சொல்றாரு, அநேக கிரீடங்களால் நான் உன்னை சூடுவேன் அப்படின்னா நிறைய கிரீடம் தலையில வச்சா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது, கேவலமா இருக்கும். ஒண்ணுனா அழகா இருக்கும், நல்லா இருக்கும். அது ஒரு நாள் ஆண்டவர் வெளிப்பாடு காமிச்சாரு பாருங்க, ஆச்சரியம். நான் அப்படியே சொல்லவே செஞ்சேன் ஆண்டவர்கிட்ட ஜோகத்துல, ஐயோ ஒண்ணுமே ஆண்டவரை நல்லா அழகா வைங்க, சூப்பரா வைங்க, அலங்காரமா வைங்க. ஆனா இந்த அநேக கிரீடம்லாம் வேணாம். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், ஏன் புத்திக்கு மேல 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 அப்படி ஒண்ணு மேல ஒண்ணு போட்டா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அப்படி நல்லா இருக்காது. ஆமாம் தானே? அப்படிதான் என் யோசனை இருந்தது. ஆண்டவர் அந்த காட்சியை காமிக்கும் போதுதான் அற்புதமா இருக்குது. அநேக கிரீடங்கள்னா அது எப்படி இருக்குது? அப்படியே ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல இந்த அழகா இசைவா அப்படியே கரெக்டா செட் ஆகுற மாதிரி அப்படி அழகா அப்படியே ஒண்ணு கூடி அப்படியே அழகா மேன்மையா மகிமையா அவ்வளவு அருமையா இருக்குது. அல்லேலூயா. பார்க்க ஒரே கிரீடம் தான் இருக்கு, ஆனா அது அநேக கிரீடங்களா இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தெல்லாம் நம்ம கம்மி பண்ணி பேசுற பேச்செல்லாம் என்ன ஆயிடுச்சு, அந்த மதியெல்லாம் ஐயோ விலங்குலையா சும்மா இருந்துடணும், விலங்குதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒரு சிறு காரியமா இருக்கும், அது ஆண்டவர் காமிக்கும் போது ஐயோ அப்படியே இருக்குதே, வசனத்தின்படி அப்படியே இருக்குதே, நமக்கு தெரியலையே. அதனாலதான் அப்பா சொல்றாரு, நீ பாக்குறியோப்பா, நீ கண்டு விசுவசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நீ நம்ப விசுவாசி, அது போதும் அப்படிங்கிற. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் இல்லப்பா, எனக்குள்ள பிதாவானவரே வாசமா இருக்கிறார். அவர் தான் இதெல்லாம் செய்யறாரு, இதெல்லாம் பேசுறாரு. இப்ப நமக்கும் அப்படிதான் ஆஃப் பண்ணி இருக்கிறார். நான் உனக்குள்ளே இருக்கேன்ப்பா, நீ எனக்குள்ள இருக்கிற. இப்ப அதனாலதான் சொல்றாரு, நீ பேசுறது நீ செய்யறது சாதாரணமா நினைச்சிடாத. நம்மள ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருன்றத எந்த அளவு யோசிக்கிறோமோ அந்த அளவு நம்ம பலசாலிகளா இருப்போம். நம்ம பலம் நமக்கு தெரியும். சொல்லுவாங்கல்ல, யானைக்கு தான் பலம் தெரியல அப்படின்னு. அந்த மாதிரிதான் இருக்கு நிறைய நேரங்கள்ல. நம்ம பார்வையில அவ்வளவு வல்லமை இருக்கு, நம்ம பேச்சுல அவ்வளவு வல்லமை இருக்கு. ஒண்ணு வேணா நம்ம ஒரு ஊதுனோம்னா நம்ம ஊதுறதுல புறப்பட்டு போற அந்த காத்துல அவ்வளவு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. நம்ம தொடுகிறதுல இருக்கு. ஏசப்பா நமக்குள்ள இருக்கிறாரு. அதான் சொல்ற, நம்ம போகிற இடம் எல்லாம் ஏசப்பா பாருங்க எவ்வளவு தெளிவா. நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும் பாருங்களேன். நான் எனக்குள்ள இருந்து பிதாதான் பேசுறாரு, கிரிய செய்யறாருன்னு சொல்றாரு. அப்படி தொடர்ந்து வாசிங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. நீ நம்புங்கப்பா. அப்படி உங்களுக்கு நம்ப முடியலையா? நான் செய்யற செயல்களை பார்த்தாவது என்ன பண்ணுங்க, நம்புங்க. என்ன நம்புறவங்க எப்படி இருப்பாங்கிறாரு, நான் செஞ்ச கிரியைகளை அவனும் செய்வான், ஏன் அதை விட பெரிய காரியங்களை செய்வான். அல்லேலூயா அல்லேலூயா
கிறிஸ்துவ போலவே நம்ம இந்த உலகத்துல அற்புதமா மகிமையா வல்லமையா வாழ முடியும். அதுதான் நம்ம எதை பேசுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அது சொல்றாரு பாருங்க, பிதா எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் தான் என்னிலிருந்து செயலாற்றுறாரு, அவர் தான் பேசுறாரு, அவர் தான் செயல்படுறாரு. அந்த செயல்களை பார்த்து விசுவாசிங்க. பாருங்க, நான் உங்களுக்குள்ளேயே இருக்கேன், உங்களுக்குள்ளேயே வாசம் பண்றேன். அப்ப நான் செஞ்ச பாருங்க அந்த மாதிரி கிரியைகளை அதை நீங்க செய்வீங்க. ஏன் அதோட பெருசு கூட செய்வீங்க. அதுக்குதான் அந்த அத்தாரிட்டி கொடுக்குறாரு. என்னது தொடர்ந்து வாசிப்போம், எப்படி செய்வோம், எதன் மூலமா செய்வோம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் செஞ்ச செயல்களை அவனும் செய்வான்பா. என்னைய விசுவாசமா இருந்தா போதும், என் நாமத்தின் மேல விசுவாசமா இருந்தா போதும், நிச்சயம் செய்வான். அதை விட பெரிய காரியத்தையும் செய்வான். ஆச்சரியமா தானே இருக்கு இல்ல? ஆண்டவர் எவ்வளவு பெரிய பெரிய அற்புதங்கள் செஞ்சாரு, அதையும் செய்ய முடியும், அதுக்கு மேல பெருசும் செய்ய முடியுமா? எப்படி செய்ய முடியும்? அதை சொல்ல, என் நாமத்தினால கேளு, என் நாமத்தினால கேளு. என் நாமத்தினால கேட்கும்போது குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். உண்மைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும், நம்ம வாழ்க்கையில ருசிக்க ஆரம்பிச்சிடணும், பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடணும். நான் தனியா இல்லை, பிதா எனக்குள்ள இருக்கிறார், என் இயேசு எனக்குள்ள இருக்கிறார், என்னை விட்டு விலகாதவரா, கைவிடாதவரா, அவர் கூட இருக்கிறார். நான் செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பேன்னு தேவன் சொல்லியிருக்கிறார். என் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். என் பிள்ளைகள்ல என் கோத்திரத்துல பலவீனப்பட்டவன் ஒருவன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, அப்படிதான் சொல்லி இருக்கிறார். அவர் பலனே நம்ம பலன்னு சொல்லி இருக்கிறார். அவர் தான் நம்ம பரிகாரியும் சொல்லி இருக்கிறார். அவர் தான் நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உன் சந்ததி பூமியில படத்திருக்கும்னு சொல்லி இருக்கிறார். உன் பிள்ளைங்க கர்த்தரால போதிக்கப்பட்டு இருப்பாங்க, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ எவ்வளோ வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள். உண்மைக்கு பாருங்க, பிள்ளைங்க கொஞ்சம் குழம்புறாங்களா, உடனே ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, என் பிள்ளைங்க நீங்க ஆலோசனை கத்துறாருங்க, என் பிள்ளைங்க கத்தரால போதிக்கப்பட்டு இருப்பாங்கன்னு சொன்னீங்களே, அப்படியே ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. 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 உன் பிள்ளைங்க உன் பந்திய சுற்றிலும் ஒளிவுமர கண்டுகளை போல இருப்பாங்கப்பா. உன் மனைவி ஒன்ன சுற்றிலும் அப்படி திராட்சை கொடி போல இருப்பாப்பா. பாருங்க, அப்படிதான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க நன்மைகளை, உங்க குடும்பத்தின் நன்மைகளை, பிள்ளைகளின் நன்மைகளை நம்ம பெற்று அனுபவிக்கும்படிதான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நான் கையிட்டுச்சுக்கிற வேலைகள் ஆசீர்வதிப்பேங்கிறார், வருமானங்களை ஆசீர்வதிப்பேங்கிறார், அப்பத்தை ஆசீர்வதிப்பேன், தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதிய ஒளியிலிருந்து விலகுவேன். நம்ம அதெல்லாம் எவ்வளவு பேசுறோம்? நெகட்டிவ் தான் நிறைய பேசுறோம். இல்ல இல்ல, என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் தேவன் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை விளக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். அதனால நான் வியாதிப்பட மாட்டேன். என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிக்க. உலகத்துல தீமைகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், அதனால எங்க என்ன ஏது நம்ம அதை ஆராய வேண்டாம். இருக்கிறதுல நலமானதா பார்த்து எடுத்து அதை சீர்படுத்துறது, சரிப்படுத்துறது, அதெல்லாம் தப்பு இல்லை. நம்ம ஆசீர்வாதமான வார்த்தைய நம்ம சொல்லணும். ஆமென். தெய்வ வார்த்தையை பேசணும். ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறத ஒரு நாளும் மறந்தே போயிடக்கூடாது. விசுவாசித்து விசுவாசித்து அறிக்கையிட 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 உண்மைக்கு நம்ம வாழ்க்கை பாருங்க, அப்படி எதெல்லாம் பார்த்து ரொம்ப பெரிய காரியம்ன்ற மாதிரி அப்படி அது கூட நின்று போராடிட்டு கிடந்ததெல்லாம் ஆண்டவர் மேல ரொம்ப விசுவாசமா, ஒரு வார்த்தையின் மேல நம்பிக்கையா நம்ம உறுதியா பேசி போகும்போது அற்பமா சங்காரமாகுது. ஆமென். அல்லேலூயா. அற்பமா, அதுக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை தேவையில்லை. அதுக்கு போய் ஏன் அவ்வளோ மாதிரி ஒன்னையில முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி போயிருது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் அப்பா சொல்லி கொடுக்குறார். சும்மா ஏன் இருட்டை பார்த்துட்டு இருக்கிற, பிரச்சனைய பார்த்துட்டு இருக்கிற, போராட்டத்தை பார்த்துட்டு இருக்கிற, அதை போய் தோண்டி தோண்டி ஆராய்ச்சிட்டு இருக்கிற இல்ல.
தோண்டி தோண்டி சில பேர்லாம் பண்ற காரியம் அப்படி தோண்டிட்டே, ஏன் அதை வந்து அது வேணாம். நீ எதை தோண்டு, எதை ஆராய்ச்சி பண்ணு, தேவ வசனத்தை, வார்த்தையை, அதன் ஆழத்தை, அதை நம்ம தோண்டி தோண்டி நம்ம இதயத்தில் யோசிக்கும் போது அது தேவ வல்லமையா, மகிமையா, ஆசீர்வாதமா, மேன்மையா, உயர்வா, அப்படியே அது அற்புதமா, ஆச்சரியமா மாறுது. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம். எத்தனை நல்லவராக இருக்கிறீரப்பா. உங்க மேன்மையான மகிமையான இயேசு கிறிஸ்து என்னும் மகத்துவம் உள்ள நாமத்தை பயன்படுத்தும்படியாய் எங்களுக்கு அவ்வளவு பெரிய பரிசை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இருதயம் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். நான் கூடயே இருக்கேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி. எங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, நன்றி. ஆயத்தம் பண்ணி முடிச்சோன்னு நீங்க இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்கும்படி வந்து எங்களை கூட்டிட்டு போவீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. நீர் இருக்கிற இடத்தையும் உண்மையும் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னீரே, நன்றி. அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னீரே, நன்றி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்றீரே, வர மாட்டான் என்றீரே, வர முடியாது என்றீரே. அப்பா, என்னை அறிந்திருக்கிறீர்கள், அதனால நீ எல்லா வழி அறிந்திருக்கிற, என்னை கண்டிருக்கிற, அதனால பிதாவை கண்டிருக்கிற. அப்பா, எத்தனை மேன்மைகள், எத்தனை மேன்மைகள் எனக்குள்ள. எப்படி பிதா இருந்து செயலாற்றாரோ, பேசுறாரோ, எப்படி செயல்படுறாரோ, அதே மாதிரி நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன். நான் செஞ்ச கிரியைகளை செய்வீங்க. ஏன் அதை விட பெரிய காரியங்களை செய்வீங்க. ஏன் நாமத்தினால கேளுங்க, ஏன் நாமத்தினால கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வார்த்தையை நம்பி உம்மை விசுவாசித்து தகப்பனே, தகப்பனே அப்பா, உம்மோடு உறவாடி என்னில் அன்பா இருக்கிறீங்கன்னா என் கற்பனையை கை கொள்ளுங்க. என்கிட்ட நீங்க அன்பா இருக்கிறீங்கன்னு எப்படிப்பா சொல்லுவீங்க? சும்மா ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்றதுல இல்லை. என் வார்த்தையை கை கொண்டின்னு வச்சுக்கோங்க, என் வார்த்தையின்படி நடந்தீன்னா நீ என்ன லவ் பண்றதை நான் அப்படியே தெரிஞ்சுக்கிருவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பனே, உங்க வல்லமையும் மகிமையும் நிரப்பட்டும், கிருபையும் தயவும் நிரப்பட்டும். கலங்க பண்ணுகிற வல்லமைகள், சோர்ந்து போக பண்ணுகிற வல்லமைகள், மாறாட்டம் பண்ணுகிற வல்லமைகள், தீமைகளை கொண்டு வருகிற வல்லமைகள், தீமைகளை போல அப்படி குழப்பி போடுகிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. தேவ மகிமையும் பிரசன்னமும் ஆசீர்வாதங்களும் நிரப்புவதாக. பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக. தேவ ஆசீர்வாதங்கள் நிறைவாய் பெருகுவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம், உங்க அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எதிர்பார்க்கிற அந்த மகிமையின் வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அற்புத அடையாளங்களோடு மகிமையாய் மேன்மையாய் வாழ அர்ப்பணிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. உங்க வல்லமை நிரப்பட்டும், உங்க வார்த்தைகள் நிரப்பட்டும், நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா. குறைவே இல்லாத மகிமை, பொருளாதாரத்திலே நிறைவின் ஆசீர்வாதம், சுகத்தில பலத்தில ஆரோக்கியத்தில நிறைவின் ஆசீர்வாதம்,
குடும்பங்களிலே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு களி கூறுதலோடு வாழுகிற மகிமையின் ஆசீர்வாதம் இறங்கி நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்கிறோம். நன்றி சொல்லி பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா, glory. ஆமென். நன்றி அப்பா.